நல்லா இருக்கு. சின்ன படம் ரொம்ப கம்மியான அளவுலாம் வந்து தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் இதோட பாசிட்டிவாக வந்து எதிர்த்தாகும்போது மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் படத்தை பாருங்கள். ஸோ நிறைய நடிகர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா திரைப்பட வணிகம் வந்து தெரிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய நடிகர்கள் தேவை. ஸோ அப்படி ஒரு முயற்சியை தான் நான் வந்து கிருஷ்ணன் தாஸ் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மிருதி வெங்கட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஹீரோயினாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது தான் இன்னும் நிறைய ஹீரோக்கள் வந்து உருவாக்க முடியும். தயாரிப்பாளர்களும் அந்த படத்தை வந்து தயாரிக்க வருவாங்க. ஸோ போய் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த படத்தை பற்றி எழுதுங்க. ஆனால் தயவுசெய்து எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற நிறை குறைகளை பார்த்து நான் வந்து அடுத்த படங்களில் வந்து அதை சரி பண்ண முடியும். ஸோ டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ஹாப்பி பொங்கல். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட படம் தருணம் நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ரெஷ் ஷோ நடந்திருக்கு அண்ட் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புகழ் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அரவிந்த் சரோட ஆல்ரெடி நான் தேஜாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட காம்பினேஷன் அது ரெண்டாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் டீம் ஃபுல்லாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவன். ரொம்ப நன்றி எல்லோரும். படம் முடிஞ்சு இப்போது ஷோ முடிஞ்சு எல்லோரும் படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்வீட்டாவோ இல்லை ஒரு மெசேஜாவோ இல்லை வந்து நியூஸாவோ வெளில போட்டு எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து ஒரு 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 ரிசப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி புதுசாக படம் பண்ண வரும், இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ண முடியும், ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம்லாம் பண்ணி தேட்டர் கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். ஸோ பொங்கல் ரிலீஸ் வந்துட்டு 14th அன்னைக்கு. ஸோ உங்களோட ரிவ்யூஸ், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் அண்ட் டேக் இட், சப்போர்ட் இட் அண்ட் எனி ரிவ்யூஸ் ப்ளீஸ் போஸ்டட். எங்களுக்கு அது ஒரு பெரிய ஃபீட்பேக்காக இருக்கும். எங்கள் மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு அது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து என்ன மாதிரி பண்ணலான்ற ஒரு 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 பாத் க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ். அப்புறம் இப்போ படம் பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Jan 14th படம் வருது. கொஞ்சம் எஃபர்ட்டை கொடுத்து ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கலி படத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பற்றி எழுதுங்க. நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். Jan 14th தேட்டர்ஸ் வந்து பாருங்கள். Jan 14 படம் அண்ட் ஹோப் எல்லோரும் வந்து இந்த படம் தேட்டரில் வந்து. ஆக்சுவலி வந்து கிஷன் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஸ்டக்கப் பண்ணாலும் டிராஃபிக்கில் மாட்டினாங்க. அது இந்த டைம்குள்ளே வர முடியல. ஸோ அவரோட தேங்க்ஸ் வந்து கன்வே பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ சார் ஒன்றும் இல்லை, இவ்வளோ மீடியா இங்கே இருக்குது, இன்டர்வியூ நியாயம் தான். ஏன்னா இவ்வளோ மீடியா இங்கே இருக்குது, ஃப்ரெஷ் ஷோ பார்க்க போகிறேன்னு தெரியும். அந்த இன்டர்வியூ அட்லீஸ்ட் வந்து ஸ்ட்ரிப் பண்ணியிருக்காங்கல்ல. இல்லை அது என்னன்னா ஆக்சுவலி வந்து அது நம்ம டைமே வந்து முதல்ல அந்த டைம் நம்மகிட்ட இல்லை. இன்றைக்கி ஃப்ரெஷ் ஷோ போடுவாங்கன்னு தெரியாது. இந்த இன்டர்வியூ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரைடேவே ஷெடியூல் பண்ண இன்டர்வியூ முன்னாடி. ஸோ அதனால் வந்து அவர் அப்பயே நம்மகிட்ட அப்டேட் பண்ணிட்டாரு. அதை அவர் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு கேட்டார். அவங்களும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டதுனால வந்து அவரால் ஸ்கிப் பண்ண முடியல. ஏன்னா வந்து அப்படி ஸ்கிப் பண்ணுற ஆளும் அது கிடையாது. நீங்கள் இருக்கணும்னு தான் நினச்சாரு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஏன்னா எதை சொன்னேன், எங்களுக்கே நேற்று ஈவினிங்னா 3 மணி ஷோன்றதே ஷெடியூல் ஆச்சு. உங்களுக்கு சொன்னல அந்த சென்சார் விஷயம் உங்களுக்கு சொன்னல. ஏன்னா இங்கே உங்களுக்கே தெரியும், இங்கே சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் அந்த படமே போட மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன சொன்னோம்னா அப்பயே அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் 2 o'clock நீங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நம்ம இங்கே படமே ப்ளே பண்ண மாட்டோமோ பிரசாதில் சொல்லிட்டேன். நாங்கள் அஷ்யூர் பண்ணோம், இல்லை சார் கண்டிப்பாக மார்னிங் வந்து நமக்கு வந்துடும். ஏன்னா எல்லாமே நம்ம அந்த டாக் ஷாட்ஸே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆகிடும்னு சொல்லிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு இதுவே வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்களுக்கு தான் அனுப்பணும். ஸோ எங்களுக்கே வந்து
அந்த ஷோவே நடக்குமா அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே அதுவுமே படத்து ப்ரொமோஷன் ரிலேட்டடாக போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுற ஆளும் கிடையாது. ரொம்ப கிரௌடட் பர்சன் தான். ஸோ அவர் சாரியை மட்டும் கன்வே பண்ண சொன்னார். ஸோ தனியாக அவர் மீட் பண்ணலாம் இல்லை, கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ இல்லை இப்போ பெரிய படங்கள் வருது, சின்ன படங்கள் வருது, என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணாதான் ரிலீஸ் டேக்கு வந்து பேனர் சம்திங் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஒன் டேல என்ன பண்ண போறீங்க? ஒன் டேல ஓகே. இப்போ நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த படத்தை பற்றி எழுதுவீங்க. அதாவது நல்லா, ஆமாம், அதான் நல்லா இருக்குன்னு இருக்கலாம். இல்லை நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆக்சுவலி இப்போ நீங்கள் யோசிச்சு போனால் இப்போ எங்களை மாதிரி படங்கள் நான் ஒரு நார்மலான ஒரு வெள்ளிக்கிழமை வரணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. சனி ஞாயிறு, அதுக்கப்புறம் திருப்பி திங்கள்லேருந்து அதே தான். அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என் படம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இது நான் எப்படி பார்க்குறேன்னா, பொங்கல்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 6 நாள் இருக்குது. அப்போ ஒரு 6 வீக்கெண்ட் நமக்கு கிடச்சா எப்படி இருக்குமோ, அதுவும் நம்ம மேக்ஸிமம் வந்து மல்டிப்ளெக்ஸாக தான் போட சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டைமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வர டைம் ஏதோ கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போ 6 நாள் வீட்டிலே முடங்கி இருக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ அவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு 6 நாள் லீவ் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய படம் அப்படின்னும் போது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அதுவும் பார்ப்பாங்க. சரி, இது அப்படியே ஒரு 2-3 டேஸ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த படமும் நல்லா இருக்குன்றாங்க, பார்க்கலான்னு வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரௌடு வருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இந்த டேட்டே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பின் வாங்கியிருந்தோம்னா அது வந்து பெரிய பொருளாதார ப்ரொடியூசர். ஏன்னா நாங்கள் இது வந்து டிசம்பர் மிடில்லேருந்தே இந்த டேட் வச்சு தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணணும். ஓகே, ஒன்லி திங் என்னன்னா நம்ம க்ளோஸ் டு ரிலீஸ் நம்ம டிவிக்கு கொடுக்குற ஆட் கொடுக்க முடியல. ஏன்னா சர்டிஃபிகேஷன் இல்லை. போஸ்டர்ஸ் நாளைக்கு மணிக்கு தான் ஒட்டுறாங்க, அது கொடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் ப்ரொசீஜர் என்னன்னா நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் பப்ளிகேஷன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நாம்ஸ். அப்படி இல்லாத போது நாங்களுமே எதிர்பார்க்கல. ஒரு ஃப்ரைடே வரைக்குமே பயங்கர நம்பிக்கையாக என்ன பண்ணோம்னா அன்றைக்கி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். பட் இது டிலே வந்து சொன்னேன், நம்ம யாரை ப்ளேம் பண்ணுறது? ஓகே, யாரோ ஒருத்தவங்க பண்ணுறது வந்து நம்ம தான் இருக்குது. அரேன் தாக விடுங்க. படத்தில் ஒரு டாக்கை பற்றி சொல்லுங்கள். அதாவது காதலை சொல்கிறதுக்கு ஒரு ரொமான்டிக் ட்ராமாட்டிக் ஏதோ ஒரு டைலாக் வரும். ஆனால் அவர் காதலை சொன்னாரா, அந்த தருணம் தானா இந்த தருணம், இல்லை டக்குன்னு கதை மாறிடுது ஸ்கிப் ஆகி? இல்லை, ஆக்சுவலி வந்து என்னோட அணுகுமுறையிலேருந்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு யூஸ்வலான ஒரு படம் நீங்கள் சொல்லும்போது வந்து ஆடியன்ஸுக்குமே ரிப்பீட்டேட்டிவாக ஆகிடுது. ஏன்னா எல்லா விதமான காதலுமே சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா காதல்ன்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு நெருக்கடியிலையும் ஒருத்தருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது தான் அதில். அப்போது அதாவது அந்த பொசிஷனில் அப்படி ஒரு வேலையில் இருக்கிறவன் அந்த இடத்துல எப்படி யோசிப்பான், அந்த சுச்சுவேஷனில் எப்படி யோசிப்பான், அது வந்து இவங்க எப்படி அதை சேர்ந்து அந்த பிரச்சனையை எதிர்கொண்டாங்கன்றது தான் இதோட அப்ரோச். இவ்வளோ அழகான ஹீரோயின் அவ்வளோ அழகான ஹீரோ உங்களை மாதிரி இருக்கா அப்படி கொஞ்சம் என்ன அப்படி இருந்துட்டு ரொமான்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அடுத்த படம் ஃபுல்லாக பண்ணிடுறாங்க. தருணம் 2 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் முடிச்சிருப்பேன். அந்த பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். அவரா அதே மாதிரி ஒரே ஒரு சந்தேகம் போட்டாரு, அதுக்கு மென்ஷன் இல்லாமல் இருக்கு. செகண்ட் பார்ட்டில் வருமோ வரலாம். தேவா அதே மாதிரி ஒரு சந்தேகம். படம் பார்த்துட்டு அதனால கேட்குறேன். இப்போ இதில் ரிவ்யூலாம் பண்ணல, ஒரு முகம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஆனால் அதுதான் திருப்பி பண்ணலன்னு வந்துடுது. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலாக போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமாட்டிக்காக இது பண்ணியிருக்கீங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த பாட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அது மாதிரி இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் இதில் சொல்லியிருப்பேன். நான் எனக்கு வந்து இன்ட்ரோல் பாயிண்ட்ல தான் அந்த கதையை நான் உருவாக்கினேன். அப்போது என்னன்னா கிஷனே வந்து ஒரு பேட்டியில் எழுதி சொல்வார், அவர் காமெடியாக தொட்டாலும் அது த்ரில்லராக தான் போய் முடிப்பார் அவருக்கு. நமக்கு என்னன்னா அதான் சொன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது காரணம்னா அந்த யூனிக்னஸ் இருக்கிறதா தான் உங்களுக்கு அந்த ஃபீலே வருது. இல்லைனா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கிரிப்பிங்காக ஒரு விஷயம் பண்ண முடியாது. இப்போ மலையாளம் மாதிரி மொழிகளில் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 60-70 படம் இப்படி வந்துடுது. இங்கே வந்து ஓகே, ஏன் நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒன்று பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இந்த முயற்சி பண்ணியிருக்கேன். இது ஆதரவு கொடுப்பாங்கன்றது நான் சாரி. அப்போ ஹாலிவுட் படத்தை காப்பி அடிக்கல, பக்கத்தில் இருக்கிற மலையாளத்தை தான் பார்த்தோன்றீங்களா? இல்லை சார், நீங்கள் மட்டும் சொன்னேன் இந்த படம் வந்து 100% ஒரிஜினல். அது மட்டும் நான் ஷூடாக சொல்ல முடியும். எதோட தாக்கமோ எதோட இதுவுமே இல்லாமல் ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது இது இங்கேருந்து காப்பிடணுமா அது ஓப்பனாக அரவிந்த் சார், இவ்வளோ விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்க்ரீனிங் என்ன பிளான் பண்ணீங்க? இப்போ எவ்வளோ ஸ்க்ரீனிங் கிடச்சிருக்கு? இல்லை, இப்போ அதுதான் மற்ற படங்களோட போட்டி நம்ம வந்து முதல்ல பிளான் பண்ணது ஒரு 125 ஸ்க்ரீன் போடலாம். ஏன்னா அவங்களே சொன்னாங்க இவ்வளோ படங்கள் வருது, 125 போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இப்போ நம்ம மத்தியானம் அதாவது நம்ம யாருமே ப்ளேம் பண்ண முடியாது, அவங்க எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களுக்கு தேட்டர்ஸ் போடுறான்ற கான்ஃபிடென்ட் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். அவங்க அதை கொடுத்தாங்க, நம்ம சென்சார் கொடுத்துட்டோம். அவங்க தேர் ட்ரைங் த லெவல் பெஸ்ட், எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போட முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 3 படம் வருது. இப்போது இதுவும் மதகஜ ராஜாவும் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வெளியாகி வந்து அவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது நிஜமாவே. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் உள்ளே வராங்க நம்ம. ஸோ இங்கே வந்து சர்வேகளை வந்து ஃபிட்னஸ் தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யார் சிறந்தவங்களோ அவங்க ஜெயிக்க முடியும், அவ்வளோதான். இங்கே அது மற்றபடி இங்கே வந்து வெறும் ஸ்டார் தம்மோ எதுவுமே இங்கே வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பார்ப்போம், அவங்க லெவல் பெஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, பார்ப்போங்க. அது ரிவ்யூஸ் நல்லா வரும்போது கண்டிப்பாக மற்ற படங்களோட ரிசல்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னு இருக்குது. அவங்களுக்கும் அந்த கண்டென்ட் பிடிச்சி தான் அந்த படத்தை பண்ணுறாங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவுக்கு போட்டு காட்டினீங்களா? அவருக்கு இன்னும் இல்லை, இப்போதான் உங்களுக்கே போட்டு காட்டுறேன். ப்ரோ இதுக்கப்புறம் போர்ஷனை விட ஸ்மிருதி வெங்கட் போர்ஷனில் கிளைமேக்ஸ் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ தேஜாவில் கொஞ்சம் டம்மி பண்ணிட்டீங்கன்னு இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இல்லை அப்படி இல்லை, நான் தான் சொன்னாலே இப்போ ஸ்மிருதி பண்ணதுனால தான் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த கதை. இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு மாடர்னான ஒரு ஹீரோயின் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னொரு கதை தான். நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ற வந்து ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அது வந்து என்னன்னா அதுக்கு தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம்லியான ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டேன். அதான் எங்கள் கூடயே இருந்துட்டு இப்படி வித்தியாசமாக 2 படம் பார்த்துட்டேன். யோசிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, வந்ததுக்கு நன்றி. படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதுங்க, ஒரு உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸாக கூட வைங்க. ஏன்னா இது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ஒரு பேர் உதவியாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்துட்டு யாராவது வந்து ஒருத்தர் 2 பேர் போய் டிக்கெட் புக் பண்ணாங்கன்னா கூட இது, ஏன்னா பசுமையாக பச்சை பசேல்னு இருக்குது டிக்கெட் புக்கிங்கு, அதை கொஞ்சம் வந்து எல்லோவாகவும் ரெட்டாகவும் மாற்றுறது வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்களுக்கும் இது வந்து தருணம் பொங்கலாக இருக்குன்றது நம்புகிறேன். நன்றி.